வாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துல ஆடி மாசத்துல போட்ட விதைங்கெல்லாம் எப்படி பூ பூத்து காய் வச்சிருக்குன்னு பார்க்கலாம். 2 மாசத்துக்கு முன்னாடி ஊண்டி வச்ச புதினா எவ்வளவு பசுமையா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ரசாயனமே இல்லாம இதை பறிக்கிறப்பயே வாசனை தூக்கலா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து இலைகளை மட்டும் பறிச்சு வெறும் குச்சியை ஊண்டி வச்ச கீரை தான் இது. பறிக்க பறிக்க படர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியும் வாரத்துல 2 தடவை இந்த கீரையை பறிச்சிருவோம். பாலிமரத்துல கொடி போல ஏறிக்கிட்டு இருக்க இந்த செடியோட பேரு பட்டர் பீன்ஸ். அடி மாசத்துல இந்த விதைய ஊன்றப்ப வருமோ வராதோ அப்படிங்கிற சந்தேகத்தோட ஊண்டணும். ஆனா நல்லா பூ பூத்து காய் வைக்க ரெடியா இருக்கு. ஓரளவுக்கு ஆடி மாசத்துல எந்த விதை விதைச்சாலும் வரும் போல. வெண்டைக்காயுமே நல்லா காய் காய்ச்சி பூ வச்சிருக்கு. கொத்தவரங்காயும் கொத்து கொத்தா தூர்ல இருந்து மேல நுனி வரைக்கும் நல்ல காயும் பூமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற செடி என்ன தெரியுமா? இதுதான் கல்லுப்பயிறு செடி. தட்டாங்கா போல ஆனா குட்டி குட்டியா இருக்கும். காயை மேக்சிமம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது துவரம் பருப்பு செடி. நிறைய பூக்களும் காய்களும் வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பயிர் நமக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் முருங்கைக்காய் பறிக்கலாம்னு சொல்லிட்டு பறிக்கிறப்ப அதோட சேர்த்து குச்சியும் ஒடிஞ்சு விழுந்துருச்சு. இருக்க கொஞ்சம் கீரைகளை பறிச்சு எடுத்துக்கிட்டா. இந்த அறுவடையோட சேர்த்து ஒரு ரோஜா பூவும் பறிச்சாச்சு. இன்னைக்கு அறுவடை ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு.